السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، قال الله عز وجل في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن الذي كانوا يعملون. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم ألهمني رشدي وأعيذني من شر نفسي. اللهم صل على محمد، اللهم صل عليه وسلم. எல்லா புகழும் என் இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தால் மீதும் அவர்களின் சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் வாழ்வின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்களின் மீதும், இன்னும் நாயகத்துடைய வாழ்க்கை வழிமுறைகளை உலகெங்கும் பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த உம்மத்தே முஹம்மதியா மீதும், குறிப்பாக இந்த புனிதமான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் முன்னால் செய்த அனைத்து குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து நாம் வாழும் காலங்களிலே ஆரோக்கியத்தை வழங்கி ரப்புடைய கட்டளையை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்குவானாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா புனிதமான இந்த மீலாதுடைய தொடர் சொற்பொழிவில் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய நம் அனைவருக்கும் நாயகத்துடைய வாழ்வை முழுமையாக நம்முடைய வாழ்வியலாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடராக அன்னலாருடன் என்பதாக ஒவ்வொரு தலைப்பின் கீழாக இன்றைய தினம் அன்னலாரும் சஹாபிய பெண்மணிகளும் என்பதாக ஒரு அற்புதமான தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த தீனிலே உலகெங்கும் பெண்களுக்கு என்று உலகம் தோன்றிய காலம் முதல் பெண்களுக்கு உரிய அந்த மரியாதைகளும் கண்ணியமும் செலுத்தப்படாத காலகட்டத்திலே பெண்களாக மனித ஒரு சமூகமாக பார்க்கப்படாமல் அவர்களுக்கு எல்லா விதங்களிலுமே ஒரு அடிமையாக, ஒரு வேலை செய்யும் கருவியாக இவ்வாறெல்லாம் பார்க்கப்பட்ட அந்த நேரத்தில் பெண்களுக்கு உண்டான முழுமையான உரிமைகளை, சுதந்திரத்தை, கண்ணியத்தை, மரியாதையை, பெண்களுக்கு உண்டான சொத்திலே உண்டான பாகம் உண்டு என்பது போன்ற
நல்ல அம்சங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்திற்கு பெற்று தந்தார்கள். சங்கையானவர்களே, ஆண்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது பெண்களை விட ஆண்களை ஒரு படி சிறப்புடையவர் என்பதற்குண்டான காரணமாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபضலல்லாஹு பஅதுஹும் அலா பஅத். பெண்களை விட ஆண்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்பதாக மேன்மைப்படுத்துவதுடைய நோக்கம் என்னவென்றால், ஆண்கள் சம்பாதிப்பவர்கள், அது மட்டுமல்ல குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள். மனைவி மக்களையும் அவர்களுக்கு உண்டான உரிமைகளை சரியான முறையிலே தாய் தந்தைக்கு என்ன கடமைகள் உண்டோ அதுபோன்று தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான உரிமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பெண்களை விட ஒருபடி ஆணுக்கு சிறப்பு உண்டு என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சங்கையானவர்களே, நம்மளுடைய அந்த மார்க்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாற்று தொடரிலே ஹதீஸிலும் வரலாற்றிலும் பார்க்கும் பொழுது நாயகத்துடனே நபி தோழர்கள் எவ்வாறு ஒன்றிணைந்து எல்லா செயல்களிலும் முதன்மை பெற்றவர்களாக, நற்காரியங்களிலே முதன்மை பெற்றவர்களாக எப்படி இருந்தார்களோ அதுபோன்று அதற்கு நிகராக பெண்களாகிய நாங்களும் ஒருபோதும் சளைத்தவர்கள் அல்ல. ஆண்களுக்கு நிகராக நாங்களும் நற்கூலியை பெறுவோம் என்பதாக நபி தோழியர்கள் நிறைய கேள்விகளை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டதுண்டு. அந்த அடிப்படையில் பிரபலமான நிறைய சஹாபாக்களை பார்க்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாயகத்தின் தோழிகளிலே, நாயகத்தின் தோழிகள் என்பதாக தலைப்பு வழங்கப்பட்டாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த, மிகப்பெரிய எல்லா விதத்திலும் பக்க பலமாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவியாகிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தாண்டி நம் அடுத்த பெண்களுடைய சிறப்புக்கு போக முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய முதல் துணைவியராக இருந்தார்கள். மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகத்திற்காக வேண்டியும் இந்த தீனுக்காக வேண்டியும் அள்ளி கொடுத்தார்கள். நாயகத்துக்கு கட்டுப்பட்டார்கள். மட்டுமல்ல, உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு துணைவியர்களும் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். சங்கையானவர்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபாரத்துடைய அந்த பொருளை சுமந்து நிற்கக்கூடிய ஒட்டகத்துடைய எண்ணிக்கையை சொல்லுவார்கள். எண்ணில் அடங்காத, கணக்கில் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊரை தொடுமளவுக்கு உண்டான அளவுக்குண்டான வாகனத்திலே சரக்கு வைத்திருக்கக்கூடிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்த அந்த நேரத்திலே அங்கே பேசப்பட்ட அந்த நிகழ்வு, கணவன் மனைவியாக அல்லாஹுடைய தூதராக நாயகம் பேசியது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்காக இணங்கிய அந்த நிகழ்வு முக்கியமானது. இன்னைக்கு குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகள், சண்டைகள், அது மிகப்பெரிய விவாகரத்தாக போய் நிற்பதனுடைய பின்னணி என்னவென்றால், நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, படிப்பில் மணமகனோ கொஞ்சம் கூட படிக்கிறது அல்லது மணமகள் கொஞ்சம் கூட படிக்கிறது, இப்படி யாராவது ஒருவர் கூட படிப்பு அல்லது செல்வ செழிப்பு ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிணக்குகள், மனக்கசப்புகள், அது விவாகரத்து வரை போகக்கூடிய நிலைகளை நாம் காண முடியும். இங்கே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் முடித்த பின்பாக நாயகம் சொன்னார்கள், திருமணத்துக்கு முன்னதாக நாயகத்துடைய அந்த நம்பிக்கை உண்மை தன்மைக்காக வேண்டிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
தன்னுடைய வியாபாரத்திற்காக ரசூலுல்லாஹி அழைத்தார்கள். திருமணம் முடித்த பின்பாக நாம் வியாபாரம் செய்வோமா குடும்பம் நடத்துவோமா பேசுகிறாங்க. ஏன்னா பெரிய சொத்து வந்து யார்கிட்ட இருந்துச்சு, ஹதீஜா கிட்ட இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வந்து ஒன்றும் இல்லை, ஆனால் உண்மையாளர் இருந்தாங்க. திருமணத்துக்கு பின்னதாக பேசியது வியாபாரம் நடத்துவோமா இல்லை குடும்பம் நடத்துவோமா. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு கணவனாக கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை நாயம் சொன்னார்கள். மட்டுமல்ல, அதற்கு இணங்கிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்டார்கள். இந்த தீனுக்காக அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். வரலாற்றில் நாம் காண முடியும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த அந்த நேரத்திலே அவர்களுடைய முழுமையான உடலை மறைக்கக்கூடிய கஃனாடையும் இல்லை. தலையை மறைத்தால் கால் தெரியும், காலை மறைச்சா தலை தெரியும் என்ற அளவுக்கு தான் எளிமையான நிலையிலே அவளுடைய ஜனாஸா அடக்கப்பட்டது. மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அல்லாஹ் ஹதீஜாவை பொருந்தி கொள்வாயாக. இதுதான் பெரிய துவா. ஹதீஜாவை பொருந்தி கொள்வாயாக என்று ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சாங்க. வரலாற்றில் நாயகத்துடைய தோழிகள் என்பதை விட முதல் இடத்தை பிடித்தவர்கள், தீன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்ன நேரத்திலே இந்த தீனை ஏற்றதிலே முதலிடம் பிடித்தவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹுடைய தூதருடைய பொருத்தத்தை பெற்று வாழ்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியர்களிலே அன்றும் இன்றும் கியாமத் வரை உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய மார்க்கத்துடைய கல்வியிலே சேவையாற்றக்கூடிய மிகப்பெரிய பணியை செய்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நம்ம நாயக தோழர்களே பார்க்க முடியும். சஹாபாக்களிலே பிரபலியமாக அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த அறிவிப்பாளர்கள் என்ற அந்த பட்டியலிலே ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடம்பெறுவது போன்று பெண்களிலே நாயகம் இருக்கும் பொழுதும் சரி, நாயகத்துக்கு பின்னதாகவும் ஏனைய சஹாபாக்களுக்கும் மார்க்க செய்தி எடுத்து சொன்னவர். கியாமத் வரை உள்ள மக்களுக்கு அவளுடைய அந்த செய்தி சென்றடைந்து கொண்டே இருக்கும். அந்த மார்க்க கல்வியிலே மிகப்பெரிய சேவையாளராக திகழ்ந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சங்கையானவர்களை இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்து தோழியர்களாக அந்த பட்டியல் இருக்குது. அதற்கு முன்னதாக சிறப்பானவர்களாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமால் திகழ்ந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகத்திலிருந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் ஒவ்வொரு உரைகளை நிகழ்த்தும் பொழுது தொழுகைக்கான சிறப்பை சொல்கிறீங்க, ஆண்கள்லாம் உங்களோட சேர்ந்து வந்துடுறாங்க, போருக்கான அழைப்பு கொடுக்குறீங்க கூட வந்துடுறாங்க, எல்லா விதமான சிறப்புகளை நீங்கள் சொல்லும் பொழுதும் கூட ஆண்கள் வந்துடுறாங்க, பெரிய நன்மையை பெற்றுக்கொள்கின்றார்கள். அதனால் அவங்க உங்களுடனே இடம் பெறுகின்றார்கள். எங்களுக்கான தனித்துவம் என்ன? ஆண்களுக்கு நிறைய அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுதே பொதுவான ஒரு வார்த்தையாக யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசியரே என்பதாக சொல்லும் பொழுது எல்லா இடங்களிலுமே என்னது, அது ஒரு பொதுவான வார்த்தை, அது ஆண்களை மட்டுமே குறிக்கிற மாதிரி இருக்குது. பெண்களுக்கு என்ன இருக்குது என்பதாக அவங்க கேட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா இந்த இறைவசனத்தை இறக்கின்றான். சூரா அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்திலே இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நீண்ட வசனம். நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், இறை வழிபாட்டுள்ள ஆண்களும் பெண்களும், உண்மை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்விடம் இறையச்சம் என்று சொல்லக்கூடிய உள்ளச்சத்துடன் இருக்கும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோக்கும் ஆண்களும் பெண்களும், தங்கள் மறைவிடங்களை கற்பை பாதுகாக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் நாம் தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதாக இந்த இறைவசனம் இறங்கிய பின்னணி என்னவென்றால், அது உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள்,
ஆண்களை மட்டுமே தனித்து சொல்லப்படுதே, பெண்களுக்கு தனித்து சொல்லலேன்னு கேட்டாங்க. அதனுடைய பின்னணியில் தான் அல்லாஹ் தஆலா இந்த இறைவசனத்தை இறக்கி காட்டினான். சங்கையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உண்டான நிறைய சிறப்புல சொன்னாங்க. அதே நேரத்தில் சில எச்சரிக்கையிலையும் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கும்து அலா பாபின் நார், நான் நரகத்தின் வாசலில் நின்றேன். ஃபைதா ஆமத்துன் மன் தஹலஹன் நிசா, அதில் பெரும்பாலானவர்கள் பெண்களாக இருந்தால் என்ற அந்த செய்தியும் நிறைய சுப செய்திகள் உண்டு. அதே நேரத்தில் அவனுக்குண்டான எச்சரிக்கைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டாங்க. பெண்களுடைய அந்த மார்க்கத்தில் உண்டான ஆர்வம், பெண்களுக்கு அந்த தீனில் உண்டான பிடிப்பு. இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியில் ஒரு மார்க்கத்துடைய சொற்பொழிவை கேட்பதற்கு உண்டான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் சொற்பமான நபர்கள் மட்டுமே கேட்பதற்கு இந்த சபையில் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் எல்லா காலங்களிலுமே நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த டிவி சீரியல், செல்ஃபோன் தவிர்க்க முடியாத ஆகிப்போச்சு. அதுக்கு என்ன, அதுக்கே முழுசு அடிமை ஆகிட்டோம்னு தான் சொல்லணும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சங்கையானவர்களே, நாயக தோழிகள் சொன்னார்கள், நாயகத்துடைய தோழிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹஸரத் அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், காலத்தின் நிசா, பெண்களில் சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலபனா அலைக்க ரிஜால், அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் நிறைய நன்மைகள் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிறாங்க, உன்னோட மார்க்க சீடி இருக்கிறாங்க, எல்லா நன்மையிலேருந்து முன்னாடி வந்துட்டாங்க. ஃபஜஅல்னா யௌமன் மின் நஃப்ஸிக, எங்களுக்காக என்னது ஒரு நாள் நீங்கள் கொடுங்க, எங்களுக்கான ஒரு நாள் உபதேசத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நாளை எங்களுக்காக தேர்வு செய்யுங்க. ஒரு ஜும்மாவுடைய நாளில் என்ன நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உபதேசம் கேட்பதற்கு ஆண்கள் இருக்கிறாங்க. சங்கையானவர்களே, ஜும்மாவுடைய நாளில் அந்த உபதேசங்கிறதே நிறைவாக எல்லாருக்குமே அந்த மார்க்கம் பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய வாய்ப்பு. அது ஜும்மாவுடைய இந்த மேடையில் இருக்கே, இன்றைக்கி பிரம்மாண்டமானதுக்காண்டி நிறைய முயற்சி செஞ்சு தீனை சேர்க்கணும், தீனை கொடுக்கணும், விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி நிறைய முயற்சி செய்யப்படுது. ஒரு முஸ்லீம் உம்மத்திற்கு முழுமையான மார்க்கத்தை சேர்ப்பதற்கு அந்த சொற்ப நேரம், ஒரு 25 நிமிஷம், அரை மணி நேரம், 20 நிமிஷங்கிறது, இதை சரியாக பயன்படுத்தினாலே மார்க்கத்தில் ஒரு நிறைவு காண முடியும். ஆனால் அதுக்கு கொடுக்குறது முன் வரதில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேர காலம், எந்த நேரத்தில் வரணும் தொழுகைக்கு சொல்லி நம்ம தனிச்சு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு நேரத்தை நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்கோம். இங்கே பெண்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் நிறைய அவங்க கூட இருக்கிறாங்க, நிறைய நீங்கள் சொல்கிறீங்க, நன்மையில் முன்னாடி வந்துடுறாங்க, எங்களுக்காக ஒரு நாள் நீங்கள் தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் ஃபவஅதஹுன்ன, ரசூலுல்லாஹ் யௌமன் ஒரு நாளை வாக்களித்தார்கள், லகியஹுன்ன ஃபீஹி, அந்த நாளில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்களுக்கு உரை நிகழ்த்துவார்கள். ஃபவஅலஹுன்ன வ அமரஹுன்ன, அந்த நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்களுக்காக வேண்டி நல்ல செய்திகள் சொல்லுவாங்க. மார்க்கத்தில் ஆகுமானது தடை செய்யப்பட்டது என்பதாக என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. எனவே அப்படி பெண்களும் ஆர்வம் உடையவர்களாக, தீனில் பற்றுதல் உடையவர்களாக அப்படியெல்லாம் தொடர்ச்சியாக இருந்தால் அந்த செய்தியெல்லாம் நாம் பார்க்க முடியுது. சங்கைக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழியர்களிலே எவ்வளவு பேர் பெற்ற இத்தனை மக்கள் அப்படிங்கிறது பெரு நீண்ட பட்டியல் இருக்கும் என்றாலும் கூட சுருக்கமாக சில நபர்களை மட்டுமே இங்கே நான் பதிவு செய்கின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த தீனில் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன நேரத்தில் அடிமைகளாக வாழ்ந்த மக்கள், ஒரு சமூகத்தில் ஒரு மனிதருக்கு அடிமையாக வாழ்ந்தவர்கள், அபு ஹுதைஃபா இப்னு முகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், மக்காவில் வாழ்ந்த ஒரு நபர், அவரிடத்தில் அடைக்கலம் தேடி அபயம் தேடி வாழ்ந்த ஒரு குடும்பம் தான் இருந்தது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய குடும்பம். இவங்க சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, இவருடைய பிள்ளை அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அம்மார் ரலியல்லாஹுடைய ஒரு 34வது வயதில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு இருக்குது. இந்த ஒரு குடும்பம், முதல் குடும்பம், இஸ்லாத்தை ஏற்ற அந்த மக்களிலே இவர்கள் 7வது நபர் அது சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் யாசிர் என்று சொல்லக்கூடிய அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுது ரசூலுடைய இந்த செய்திகளை அறிந்து அந்த நேரத்தில் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழருடைய வீட்டிலே
ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, இந்த ஏகத்துவத்துடைய இந்த பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவர் மறைந்து போய் என்ன பண்ணுறாரு, அந்த செய்தியில் கேட்டு வராரு. ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தாய் தந்தை இடத்துல சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஸரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட அந்த செய்தியில் ஃபுல்லாக சொல்லிகிட்டே வராரு. அப்படி சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி தாய் ரெண்டு பேரும் கேட்குறாங்க, என்ன சொல்கிறார் முகம்மது. அவன் தொடர்ச்சியாக ஏக இறைவன் அல்லாஹை வணங்க வேண்டும், வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறப்போடு தொடராக சொல்லும் பொழுது பெண் சிசுவை கொலை செய்யக்கூடாது, பெண் குழந்தைகளை கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்கன்றதுமே இந்த வார்த்தையை கேட்ட சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. எனக்கு முன்னாடியும் என்னுடைய சகோதரிகளும் பிறந்தாங்க, எனக்கு முன்னாடியும் பிள்ளைல பிறந்துச்சு, எனக்கு அக்கா சகோதரிகளும் பிறந்தாங்க. என்னுடைய தந்தை என்ன பண்ணார், உயிரோடு போய் புதைச்சிட்டார். வரலாற்றில் சொல்கிறாங்க, அவர்களுக்கு ஒட்டகப்பால் மட்டுமே கிடைத்தது, கள்ளிப்பால் கிடைக்கலாங்க அந்த பாலைவனத்தில். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, கொண்டு புதைக்கலை. பெண் குழந்தையை பிறந்துட்டா அது ஒரு இழிவாக, அது ஒரு முக சுழிவாக, சமூகத்தில் வர்றதுக்கே வெட்கப்படக்கூடிய அந்த ஆண்கள், பெண்களை ஒரு பொருளாக மதிக்காத அந்த ஆண்கள் கொன்று புதைக்கவில்லை, அவர்களை புதைத்து கொண்டார் உயிரோடு. அந்த விஷயத்தை சொல்லி அவர் சொல்கிறாங்க, என்னுடைய சகோதரி அவர்கள் வந்து என் தந்தை என்ன பண்ணார், உயிரோடு புதைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீர் வடித்து இந்த விஷயத்தினால ஈர்க்கப்படுறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பி ஐயி தம்பின் குத்திலத், அல்லாஹ்வுடைய வார்த்தையை குர்ஆனில் சொல்கிறான். என்ன காரணத்துக்காக நீங்கள் கொலை செய்தீர்கள் என்பதாக அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒரு ஆன்மாவை தேவையில்லாமல் கொலை செய்யப்படும் பொழுது, கருவில் இருக்கும் பொழுதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி தேவையில்லாமல் அந்த குழந்தையை கொலை செய்யப்படும் போது நாளை மறுமையிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலே பி ஐயி தம்பின் குத்திலத், எதன் காரணமாக குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் கொல்லப்பட்டோம் என்பதும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். அம்மார் ரலியல்லாஹு செய்தியில் சொல்லும் பொழுது அவங்க சுமையார் இருந்தால் அவங்களுக்கு இந்த செய்தி கேட்டவுடனே ஈர்ப்பாது, இஸ்லாத்தின் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு வருது. ஈர்ப்பான பின்பாக இப்போ ஒரே நேரத்தில் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அவர்களும் அம்மார் ரலியல்லாஹு அவர்களும் 3 பேரும் இஸ்லாத்திலிருந்து முழுமையாக வந்துடுறாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு குடும்பத்தில் அபு ஹுதைஃபான்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க அடிமையாக இருந்தே வந்து பாதுகாப்பில் வந்தவங்க, பாதுகாப்பான முறையில் வாழ்ந்து வந்த அந்த சமூகம், அந்த குடும்பம் இது. எப்பொழுது தீனுல் இஸ்லாம் மிக பிரம்மாண்டமாக பரவியதோ அப்பொழுது கொடுமையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொடுமையெல்லாம் நம்ம எல்லாம் வரலாற்றில் அறிந்த அந்த தலைவராக இருந்த அபூஜஹல் தான். நிறைய கொடுமைகளை வந்து சொல்ல முடியாத உண்டான கொடுமைகள் ஆக இறுதியிலே இந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக இந்த 3 பேருமே சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய பிள்ளை அம்மார், இவங்க 3 பேரும் சுடும் மணலில் வந்து கிடத்தி வேதனை செய்யப்பட்டாங்க. இன்றைக்கி நம்ம வெயிலை உணர்கிறோம், வெயிலை நம்ம உணர்கிறோம், சித்திரையில் உணர்கிறோம், கத்திரி வெயில் சொல்லி அதில் உணர்கிறோம். இதை விடவும் கடுமையான வெயில் ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து இத்தனை டிகிரி இத்தனை செல்சியஸ்ன்னு சொல்ல தான் முடியும். அதை வந்து அனுபவிக்கும் போது தான் அதனுடைய தாக்கம் என்னங்கிறது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது. இன்றும் அரபு நாட்டில் அந்த கடுமையான 6 மாதம் கடுமையான கோடை காலம், ஆனால் 6 மாதம் வந்து கடுமையான குளிர், இது அங்கே போய் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதிகாலை பொழுதுலே வந்து என்ன, ஒரு 8 மணிக்கு 7 மணிக்கே வந்து அடிக்கக்கூடிய அந்த வெயிலில் துணியெல்லாம் காஞ்சி போயிடும். அவ்வளோ ஒரு அந்த உஷ்ணம் அவ்வளோ தாக்கமாக இருக்கும், வெளியே வர முடியாது. அந்த கொடுமையான அந்த வெயிலில் சுடும் மணலிலே நம்ம அது கற்பனையே செய்ய முடியாது. ஒரு உதாரணத்துக்காக ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்கிறேன். ஹஜ்ஜுக்காக போகக்கூடிய பாக்கியத்தெல்லாம் கொடுத்தேன், எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு வழங்கணும். அப்படி போயிட்டு வரும்பொழுது ஒரு நாள் ஜும்மா தொழுதுட்டு நான் வர்றேன். பிரம்மாண்டமான கூட்டமாக இருந்துச்சு. அந்த ஜும்மா முடிச்சு வரும்பொழுது எனக்கு உண்டான வாகனத்தில் ஏறி வரக்கூடிய இடத்துல அந்த கூட்ட நெரிசலில் எல்லாரும் வந்ததில் வந்து என்னுடைய செருப்பு காலம் முடிச்சாங்க, செருப்பு பிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு என்ன பயனா, ஒரு பஸ்ஸுலேருந்து ஏறி போய் இன்னொரு பஸ்ஸு மாறி போகணும். அப்படியான ஒரு பயணத்தில் போய் இன்னொரு பஸ்ஸு மாறக்கூடிய இடத்துல இந்த மாறக்கூடிய இடம் ஒரு சின்ன இடம், சின்ன கேப்பு தான் அது. ஒரு பக்கம் பஸ்ஸு நிற்கும்னா இன்னொரு பக்கம் நம்மளுடைய பஸ்ஸு நிற்கும். அடுத்த பஸ்ஸு மாறக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்ம நடந்து போக முடியாது, அவ்வளோ ஒரு ஹீட். அதை நான் பயமாகவே நினைக்கிறேன் அன்றைக்கி அந்த ஜும்மா நாளில்.
எப்படி போக போகிறோம், எப்படி அந்த அந்த இடத்த தாண்டுறது. சும்மா பார்க்கக்கூடிய தூரம் தான், அது கடந்து போயிடலாம். ஆனால் அங்கே போய் இறங்கின உடனே அந்த பயத்தில் அல்லாவோட இதை போட்டு ஒருத்தர் வந்து செருப்பே போட்டார். இப்படி இப்படி இருக்குன்னே ஒரு ஆள் இருக்கிறாங்க படியோட சீரக்குனே. எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே இறங்கின உடனே ஒருத்தர் வந்து அட்டையை போட்டார் டக்குன்னு. அந்த அட்டையில் கூட நிற்க முடியல என்னால். 2017 சங்கியானில் அது அவ்வளோ ஒரு கொடூரமான ஹீட்டு, சூடு, நம்ம அதை சொல்லவே முடியாது. அதில் சுடுமடன்னு சொன்னால் அது இன்னும் அந்த வார்த்தைகளை வந்து சில இதை வந்து எழுத தான் முடியும், படிக்க தான் முடியும். உணர்ந்தவர்கள் அனுபவித்தல் மட்டுமே அதனுடைய அருமை தெரியும். இப்படியாப்பட்ட அந்த சுடும் மணலில் தான் மக்களுடைய பார்வையில் அடிமைகளாகி நீங்கள் வந்து இஸ்லாம் தழுவுறீங்களா, அந்த இஸ்லாம் தடுக்க முடியல, ரசூல்லாவுடைய அந்த அழைப்பினையை தடுக்க முடியல என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்ற அந்த அடிமைகளை வேதனை செய்தார்கள். எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி அந்த வேதனையில் உச்சகட்டத்தில் ஹஸரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சுடுமணலில் வேதனையின் காரணமாக அங்கே மரணமானாங்க. ஒரு கட்டத்தில் அந்த தாயார் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற 7வது பெண்மணி. ஒரு கட்டத்தில் நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத அளவுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் அன்றைய கொடுங்கோலனாக இருந்த அபூஜஹல் சுமையா ரலியல்லாஹு அவளுடைய மறைவிடத்தில் ஈட்டியால் குத்தி அவளை வந்து ஷஹீதாக்கினான். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கொடுமையில் நடந்த அந்த அதுக்கு முன்னதாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக இந்த குடும்பத்துக்கு வாழ்த்து சொன்னாங்க. நேரடியாக குடும்பத்தை அந்த ஒரு வாழ்த்து பெற்ற ரசூல் இடத்துல வாழ்த்து பெற்ற குடும்பம் தான் இவங்க. அம்மா யாசிர் குடும்பத்தாரே, ரசூலுல்லாஹ் யாசிர் குடும்பத்தாரே, இந்த தீனுக்காக நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு நிறைய வந்து துன்பங்களை சகிக்கிறீங்க, பொறுமையை மேற்கொள்ளுங்க, அல்லாஹ் சொர்க்கம் தருவான் என்ற அந்த நபியுடைய நாவின் மூலமாக நேரடியாக வாழ்த்து பெற்ற குடும்பம் ஹஸரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பம். தீனுக்காக வேண்டி, ஈமானுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் நிறைய ஹதீஸில் சொல்லியிருக்காங்க. தீனில் வந்த பின்னாடி எப்படி இருக்கணும் ஒரு முஃமின்கிறத பற்றி சொல்லும் பொழுது, நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்காகவே வாழணும். இந்த ஈமானில் வந்த பின்னாடி இதை விட்டும் நீங்கள் திருப்புப்படுறது, அதாவது நிராகரிப்பு போகிறது என்பது நீங்கள் எப்படி கருத வேண்டும் என்றால், நெருப்பில் உழுவதை போன்று நீங்கள் கருத வேண்டும். அப்படி சொல்லி இந்த தீனில் ஒருத்தர் வந்துட்டால் ஈமானில் பிடிப்பாக இருக்கணும், அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புவதில் உறுதியாக இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த உறுதிப்பாட்டுக்கு உகந்தவர்களாக, ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே என்று அல்லாஹ் குர்ஆனில் அழைக்கும் பொழுதெல்லாம் அந்த அழைப்பு பொதுவான அழைப்பாக இருந்தாலும் கூட அந்த அழைப்புக்கு ஆரம்பமாக சொந்தக்காரர்கள் இந்த சஹாபிய தோழிகள் தான். சஹாபாக்களும் சஹாபிய தோழிகள் தான். அதுக்கடுத்த பின்னாடி யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டா அவ்வளோ ஈமான்கள் தான், ஈமான் கொண்டவர்கள் தான், நம்பிக்கை கொண்டவர்கள் தான். ஆனால் அல்லாஹ் கொடுத்த முதல் அழைப்பு இருக்கு இல்லையா குர்ஆன்ல, ஈமான் கொண்ட விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி அழைக்கும் பொழுதெல்லாம் இந்த அழைப்புக்கு சொந்தக்காரர்கள் நாயகத்துடன் உடன் இருந்த நபி தோழர்களும் சஹாபிய பெண்மணிகளும் தான். சங்கையானவர்களே, இப்படி ஈமானுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த இஸ்லாத்தை ஏற்ற 7வது பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி முதல் உயிர் தியாகம் செய்த பெண்மணி என்ற அந்த இடத்திலே பாலைவனத்தில் மட்டும் எழுதப்பட்ட வரலாற்று சுவடுகள் அல்ல, பின்பு வரலாற்றிலும் எழுதப்பட்ட உத்தம பெண்மணி ஹஸரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சங்கையானவர்களே, அந்த நாயகத்துடைய தோழிகள் என்ற அந்த வரிசையிலே 2வதாக உம்மு சலீம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழி, ஒரு பெண்மணி. இவங்க ஆரம்பத்தில் மாலிக் இப்னு நவ்ருன்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களும் நீண்ட வரலாறு உண்டு. மாலிக் இப்னு நவ்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு நபருடன், வேற்று மதத்தில் உள்ள ஒரு நபரோட குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இஸ்லாத்துடைய அந்த அழைப்பு செய்தி அவங்களுக்கு காது கட்டியதோ, அப்போ இந்த இஸ்லாத்தின் மீது அவங்க ஈர்க்கப்பட்டு இவங்க முஸ்லீம் ஆனதோடு இவருடைய பிள்ளை அனஸ் என்று சொல்லக்கூடிய அவருக்கும் நம்ம அந்த தீனை சொல்லித்தராங்க. இந்த நேரத்தில் அந்த கணவர் மாலிக் இப்னு நவ்ர் என்று சொல்லக்கூடிய மாலிக்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்த இஸ்லாத்திலிருந்து வெறுக்கிறார். இந்த நிலையில் ஒரு கோபத்தில் மனஸ்தாபத்தில் விட்டு போயிறார். ஹஸரத் உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வயதான ஒரு தோற்றத்தில் இருந்தாலும் கூட அன்னைக்கு வந்து இந்த 2வது திருமணம்ங்கிறது வந்து அங்கே அரபு நாட்டை பொறுத்த மட்டும் 2வது திருமணம் அப்படிங்கிறது, பெண்களுக்கு 2வது திருமணங்கிறது அது சர்வ சாதாரணம். இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து உலகத்தில் நம்ம நடைமுறையில் ஒரு ஆண்
இரண்டாவது திருமணம் முடிப்பது என்பது சாதாரணமானதாக எப்படி இருக்கின்றது நடைமுறையில், அதுபோன்று அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை பெண்கள் விதவையாக்கப்படுவாள் என்றால் அவள் மறுமணம் முடிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் ஊக்குவிக்குது. ஏன்? தவறான செயலில் பெண்கள் ஈடுபடக்கூடாது, ஒரு ஆணும் தவறில் ஈடுபடக்கூடாது. பெண்கள் அப்படி தவறான செயலில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக எப்படி ஆண்களுக்கு சம உரிமையாக மனைவி இறந்த பின்பாக இரண்டாவது மனம் கொள்வது அது தவறில்லையோ, அது அசிங்கமாக பார்ப்பதில்லையோ, அதுபோன்று பெண்களுக்கு உண்டான உரிமைகளை நியாயம் பெற்றுத்தரும் பொழுது ஒரு பெண் கணவனை இழந்த பின்பாக மறுமணம் செய்வதுங்கிறது என்னது? தடை செய்யப்பட்ட காரியம் இல்லை. அது உலகம் முழுவதும் தீன் இஸ்லாத்தை அப்படியான ஒரு தவறான பார்வை இல்லை, தவறான எண்ணம் இல்லை. இன்னைக்கு உலகம் முழுவதும் அப்படியான ஒரு பார்வை பார்க்கப்படுது. ஆண்கள் மனைவியை இழந்துட்டா உடனே இன்னொரு பெண்ணை முடிக்கிறது, அது குற்றமாக பார்க்கப்படுறதில்லை. ஒரு பெண் கணவனை இழந்து விட்டால் அவருக்கான இன்னொரு துணையை தேடுவதையோ அல்லது இன்னொரு மறுமணம் முடிப்பதையோ அது ஒரு அநாகரிகமான செயலாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். இது மார்க்கம் முழுமையாக தடை செய்யுது. இப்படியான ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு போன்று பெண்களுக்கு உண்டான உரிமைகளை மார்க்கம் வழங்குகின்றது. எப்படி இல்லை, அந்த அடிப்படையில் அது உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். மாலிக்குங்கிற ஒரு கணவர் விட்டு போயிட்டார். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது அவர்களை மறுமணம் முடிப்பதற்காக வேண்டி அபூ தொல்ஹான்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்துல்லா வர்றாரு. அவரும் ஒரு யூத மதத்தில் உள்ளவர் தான். இப்போ இவர் இவங்கள்ட்ட நேரடியாக என்ன பண்ணுறாரு, நான் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி விருப்பம் தெரிவிக்கிறேன், அதுக்குண்டான மகர் கூட என்னன்னு சொல்லி கேட்குறாரு. இன்றைக்கும் அரபு உலகத்தில் பெண்களை திருமணம் முடிப்பதாக இருந்தால் ஆண்கள் தான் தேங்கியிருப்பாங்க, பெண்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா மகருங்கிறது தான் மார்க்கம் சொல்லுது. குர்ஆன் சொல்லக்கூடிய, ஹதீஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மகர். பெண்ணை திருமணம் முடிக்கும் போது பெரிய மகர் கொடையை கொடுக்கலுங்கிறது தான் மார்க்கம் வலியுறுத்துது. வரதட்சணையை கொடுங்க வாங்கணும் சொல்லி அப்படின்னு சொல்லலை, அசிங்கமான அந்த பழக்கத்தை சொல்லலை. மிக ஆடம்பரமாக திருமணம் நடத்துங்க, இதை செய்யுங்க அதான் சொல்ல மார்க்கம். ஒரு திருமணம் முடிக்கும் போது பெண்ணுக்கு உண்டான மிகப்பெரிய மகர் தொகையை, மகர் கொடையை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி தான் மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அந்த அடிப்படையில் உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் யூத மதத்தில் இருந்த அபூ தொல்ஹான்னு சொல்லக்கூடிய நபித்தோர் வந்தார். நான் உங்களுக்கு என்ன மகர் தரணும்னு சொல்லுங்கள், என்ன வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு திருமணம் முடிக்கணும்னு சொல்லி விருப்பம் தெரிவிக்கிறேன் நேரடியாக கேட்டார். அவங்க சில தயக்கத்தோடு சொன்னாங்க, நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் வந்தால் போதும். ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ஆகலாம். மகருங்கிறது என்னன்னா பெரிய ப்ராப்பர்ட்டி, ஒரு நிலையான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொருளாதாரம் வரக்கூடிய வருவாய் வரக்கூடிய அளவுக்கு உண்டான தொகையை வாங்க முடியும். அதாவது உம்மு சலீம் ரலியல்லாஹு அவர்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் போதுங்கிறாங்க. இந்த வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்க, அபூ தொல்ஹா நினைக்கிறாரு இவங்க வேறு எதாவது நினச்சிருக்காங்க போல இருக்கு, உம்மு சலீம் வேறு யாரை திருமணம் சொல்லி முடிக்கணும்னு சொல்லி நினச்சிருக்காங்க என்னவோ தெரியலை என்பதாக அபூ தொல்ஹா நினைக்கிறார். திருப்பியும் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் தந்துடுறேன், பொருளாதாரம் எது வேணுமோ தந்துடுறேங்கிறார். அப்போ உம்மு சலீம் எல்லாம் சொன்னாங்க, இல்லை நான் பொருளாதாரத்தை விரும்பலை, இந்த தீனுல் இஸ்லாமி அல்லாஹ்வை ஏக இறைவனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுங்க, நீங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டால் போதும், அதுதான் என்னுடைய மகர், நான் உங்களை திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னதுமே சம்மதம் தெரிவிக்கப்பட்டு இவர்கள் திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சங்கையானவர்களே, இந்த தம்பதியுடைய இன்னொரு சிறப்பு, நம்ம குர்ஆனில் ஒரு ஆயத்து, பிரபலியமான ஆயத்து, நீங்கள் தர்மம் செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லுவோம். நீங்கள் தர்மம் செய்யும்போது தான் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்பொழுது இந்த ஆயத்து இறங்கிய உடனே இந்த அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இவளுக்குண்டான மிகப்பெரிய பைருஹான்னு சொல்லக்கூடிய பெரிய தோட்டம். இந்த ஆயத்து இறங்கிய உடனே இந்த தோட்டத்தை தர்மம் செஞ்சிடறார். தர்மம் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு குடும்பத்தில் வருவார். அதான் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யணும்னு உடனே இவருக்கு விருப்பமானதாக பெரிய ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குது, இந்த பைருஹான்னு சொல்லக்கூடிய பெரிய தோட்டம் தான் இருக்குது. அதை தர்மம் செய்து விட்டு தன்னுடைய மனைவியிடத்தில் இருந்த உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வருகிறார். நான் அந்த தோட்டத்தை எனக்கு விருப்பமாக இருந்துச்சு, இதை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி ரசூல்கிட்ட நான் தர்மம் செஞ்சுட்டேன் என்பதை சொல்லும் பொழுது இந்த குடும்பம் மகிழ்ச்சி பெற்றால் அந்த செய்தியை பார்க்கின்றோம். இந்த ஆயத்துடைய பின்னணியில் உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்துடைய பின்னணியில் இந்த செய்தி தான் நாங்கள் பதிவு செய்யப்படும். சங்கையானவர்களே, இந்த வாழ்த்துக்கு சொந்தக்காரர் அபூ தொல்ஹா, உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா குடும்பத்தார். அதே போல்
இந்த சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறந்த ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு முந்திய கணவர் மாலிக் அவருக்கு பிறந்த பிள்ளை தான் அனஸ். வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடன் இருந்தவர்கள் மட்டுமல்ல, 10 ஆண்டுகள் நாயகத்துடனே இருந்து பணிவிடை செய்த பெருமை அந்த அனஸ் ரலியல்லாஹு சேரும். அது காரணம் என்ன? ஹஸரத் சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதிலும் நாயகத்தில் முன்னுரிமை கொடுத்தாங்க. தன்னுடைய நிக்காஹுடைய விஷயத்திலையும் கூட மிக பிரம்மாண்டம் உலக ஆதாயங்கள் எதையும் பார்க்கலாம், பெரிய செல்வ செழிப்பு எதிர்பார்க்கலாம், தீனை மையப்படுத்துனாங்க. இரண்டாவதாக தன்னுடைய பிள்ளையுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தி என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்புக்காக கொடுத்தாங்க. இவருடைய வரலாற்று செய்தியில் எழுதக்கூடிய செய்தி, ஹஸரத் அபூ தல்ஹா சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு கணவன் மனைவியாக வாழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு நாளில் அபூ தல்ஹா அவர் ஒரு வேலையை வெளியே போயிடுறார், வெளியூருக்கு இங்கே போயிடுறார். சுலைம் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய பிள்ளை வேற ஒரு பிள்ளையுடனே வாழ்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளை கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு. அந்த நோயில், ஒரு மரணத்தின் நோயில் இருந்த அந்த பிள்ளை வஃபாத்தாக ஆயிடுது. கணவன் வெளியூர் போயிட்டு திருப்பி வர்றாரு. ஒரு குடும்பத்தில் உண்டான எப்படி வாழ வேண்டும், எப்படி சந்தோஷமாக இருக்கணுங்கிறத காட்டுறாங்க. பல வேலைகளில் வெளியே கணவன் சுற்றிட்டு வரும்பொழுது மனைவி இன்முகத்தோடு வரவேற்க வேண்டும், அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும், சந்தோஷப்படுத்துங்கிறத மார்க்க நடைமுறையை வழிகாட்டுது. இப்போ ஒரு அபூ தல்ஹா அவர் வர்றாரு, தன்னுடைய பிள்ளை இறந்து போச்சு. இறந்த பிள்ளைய அவங்க குளிப்பாட்டி கஃபன்லாம் செஞ்சு ஓரத்தில் வச்சுறாங்க. கணவனுக்கு உண்டான என்ன கடமைகள் செய்யணுமோ அந்த எல்லா கடமையும் நிறைவாக செஞ்சுறாங்க. உணவு கொடுப்பதுலேருந்து எல்லா கடமையும் நிறைவாக செஞ்சு முடிச்சிடறாங்க. பின்னாடி தன்னுடைய பிள்ளையை பற்றி அபூ தல்ஹா கேட்குறாரு. ஹஸரத் சுலைம் சொல்கிறாங்க, உங்களுடைய பிள்ளை உயர்ந்த இடத்துல இருக்கிறார், உங்களுடைய பிள்ளை உயர்ந்த இடத்துல இருக்கிறார், யார் கொடுத்தானோ அவனை எடுத்து கொண்டான் என்பதாக அந்த செய்தியை சொல்லும்பொழுது ஒரு கணவனாக அபூ தல்ஹா கோபம் வந்துடுது. ஏன்னா நமக்கு உணவு கொடுத்தா மனைவி எல்லாத்தையுமே செஞ்சு, ஆனால் இறந்த தன்னுடைய பிள்ளை இறந்த அந்த செய்தியை சொல்லலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு என்ன பண்ணுறாரு, இந்த செய்தியை உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்கிறார். யாரை சொல்ல, என்னுடைய பிள்ளை இறந்தது கூட சொல்லலை, கணவன் மனைவியாக என்னென்ன கடமையில் இருக்கின்றதோ அதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டா என் மனைவின்னு சொல்லும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குடும்பத்துக்காண்டி ஒரு துவா செஞ்சாங்க. பாரக்கல்லாஹு ஃபீ லைலத்திக்குமா, அல்லாஹ் உங்களுடைய இரவில் பரக்கத் செய்வானான்னு சொல்லி அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணுறாங்க, மனைவி நடந்த அந்த நடத்தையை இவர் சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் அவன் நடந்தது சரிதான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி உங்களுடைய அந்த இரவில் என்ன பரக்கத் செய்யுன்னு சொன்னாங்க. அந்த துவாவை பெற்ற குடும்பம் அவர்களுக்கு 10 ஆண்மக்கள் பிறந்தது. 10 ஆண்மக்கள் பிறந்தது. அந்த 10 குழந்தைகளும் குர்ஆனை மனனம் செய்தார்கள். மனனம் செய்த ஹாஃபில்களாக உருவாகினார்கள் என்பது அந்த அவருடைய வரலாற்றில் எழுதப்படக்கூடிய செய்தி. அது மட்டுமல்ல சங்கையானவர்களே, போர் என்று சொன்னாலே அது ஆண்களுக்கு மட்டுமே சொந்தம் என்றக்கூடிய அந்த நிலையில் வரலாற்றில் இஸ்லாமிய இந்த போருடைய இந்த வரலாற்றில் ஹுனைன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் போரில் காயம்பட்டவர்களுக்காக வேண்டி பணிவிடை செய்வதற்காக வேண்டி ஹஸரத் சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கலந்து கொண்டார் என்பதாகவும் இந்த செய்தி எழுதுகின்றார்கள். ஆக சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தீனுக்காக வேண்டி சாதகமாக நல்ல துணையை தேடினார்கள். உலக ஆசைக்காக வேண்டி, உலக மோகத்துக்காக வேண்டி, பிடிச்சவன் தான் வேணும், எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும், நீ மட்டும் கிடைச்சா போதும் என்பதற்காக வேண்டி தீனை உதாசீனப்படுத்தலை, அவங்க உதறி தள்ளலை, தீனில் ஸ்தரத்தன்மையோடு இருந்தால்ன்ற அந்த செய்தியை நபித்தோழியாக இருந்த ஹஸரத் சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்த்தினார்கள். சங்கையானவர்களே, அந்த வரிசையில் உம்முல் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்க சுலைம் ரலியல்லாஹுடைய ஒரு சகோதரி கூட. இயல்பாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சுலைம் உம்முல் ஹராம் இந்த 2 பேருமே உடன் பிறந்தவங்க தான். இந்த குடும்பத்தார் மீது ஏற்கனவே ஒரு அன்பு வச்சிருந்தாங்க. ஏனென்றால் இந்த 2 பேருக்கும் உண்டான ஒரு உடன் பிறந்த சகோதரர் ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அவர் ஏற்கனவே இஸ்லாத்துடைய அந்த ஒரு போரில் ஷஹீதாயிட்டார். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பாகவே இவள் மீது என்ன, அந்த குடும்பத்தின் மீது சுலைம் மற்றும் உடன் பிறந்த சகோதரி உம்முல் ஹராம் இந்த குடும்பத்தின் மீது இயல்பாக ரசூல் என்ன பண்ணாங்க, ஒரு அன்பு செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, இந்த உம்முல் ஹராம் என்பவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு சிறிய தாயுடைய முறையாக வர்றாங்க.
எப்படி என்றால் ஸல்லல்லாஹு தாயார் ஆமினா அவர்களும் இந்த உம்முல் ஹராம் இந்த இருவர்களுமே பால்குடி சகோதரிகள். அரபு நாட்டில் குழந்தை பிறந்துட்டா பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்காக வேண்டி செவிலித்தாய்களை தேடி கொடுப்பாங்க. கிராமத்தில் இருந்து வர வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு நல்ல மொழிகளை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்களை செவிலித்தாயிடத்தில் குழந்தைகளை கொடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. அந்த அடிப்படையில் ரசூல்லாவுடைய வரலாற்றில் நம்ம கூட பார்ப்போம். ரசூல்லா கூட ஹலீமா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய அந்த பெண்மணிட்டு தான் பால் குடித்து வளர்ந்தாங்க என்பதாக நம்ம செய்தியை பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் உம்முல் ஹராம் அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு தாயார் ஆமினா அவர்களும் ஒரு தாய் பால்குடி சகோதரிகளாக திகழ்ந்தார்கள். அதனாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு இந்த உம்முல் ஹராம் அவர்களை தாயை போன்று பார்த்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் தாயை போல் அந்த மரியாதையும் கொடுத்தாங்க. உம்முல் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் போயிட்டு வரக்கூடிய சில வழக்கங்கள் இருந்துச்சு. போய் ஓய்வு எடுப்பாங்க, மார்க்கத்தில் நல்ல செய்தியில் சொல்லக்கூடிய ஒரு வளமை இருந்துச்சு. அப்படி போய் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு உம்முல் ஹராம் அவருடைய வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் தூங்குறாங்க. ஒரு கனவு கொண்டு ரசூலுல்லாஹ் சிரிச்ச முகத்தோடு இருந்துச்சாங்க. உம்முல் ஹராம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே என்ன சிரிச்சிங்க, என்ன காரணம் கேட்டப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தில் சிலர்கள் அரச சிம்மாசனத்தில் அமர்வது போன்று கடல் பயணத்தில் கப்பல்லே அமர்ந்து போவதை நான் பார்த்தேன். அதான் ரசூல்லா இருந்த வரைக்கும் எல்லாமே தரை வழியில் தான் பயணங்கள் இருந்துச்சு. கடல் தாண்டி போகக்கூடிய பயணம்னு ஒன்றும் இல்லை. தீனுக்காணி உண்டான அழைப்பணிங்கிறது என்னது தரையில் தான் இருந்துச்சு. ரசூல்லா இந்த செய்தியை ஒரு மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது, ஒரு ராஜா அமர்ந்திருப்பது போன்று என்னுடைய சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, கப்பலில் அமர்ந்து கடல் வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது உம்முல் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹவர்கள், அல்லாஹ்வின் தூதரே அதில் நான் இருக்குன்னு சொல்லி துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் அதை கட்டுப்பட்டவங்க தாங்கிறாங்க. இந்த கனவை 2-3 தடவை ரசூல்லா கண்டு சொல்லும் பொழுது மூன்றாவதாக ரசூல்லா சொன்னாங்க, இந்த துவா செய்யும் பொழுது அதில் முதன்மையானவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி ரசூல்லா துவா செஞ்சாங்க உம்முல் ஹராம் அவங்கள. இறுதியாக அதாவது உஸ்மான் அல்லாவுடைய காலத்தில் சைப்ரஸ் நோக்கி ஒரு போருக்காக வேண்டி பயணமாகும் பொழுது அந்த பயணத்தில் முதல் பயணமாக கடல் வழியாக பயணம் செய்யும் பொழுது உம்முல் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹவர்கள் அந்த பயணத்தில் இருக்கிறாங்க. அந்த பயணத்தில் இருக்கும் பொழுது நாயகம் சொன்ன அந்த கனவை நினைத்து சந்தோஷப்பட்டாங்க. அதே பயணத்தில் அவங்க அந்த ஊர் போய் சேர்ந்து குதிரையில் பயணமாகும் பொழுது குதிரையிலிருந்து கீழே விழுந்து அவங்க ஷஹீதாகிறாங்க. அதான் ரசூல்லாவுடன் இருந்த ஒரு தோழமை, ரசூல்லா கூட இருந்தாங்க. ரசூல்லாவுடைய அந்த கனவின் மூலமாக சுப செய்தி பெற்றார்கள். சொர்க்கத்துக்கு சொந்தக்காரராக உம்முல் ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே போல் அந்த வரிசையில் அஃப்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, இவங்க அந்த தாயார், இவங்களுடைய சிறப்புலை வரிசையை சொல்லும் பொழுது பத்ர் யுத்தம், பிரபலியமான பத்ர் யுத்தத்தில் அது யுத்தம் தயாராக இருக்கும் பொழுது ஒத்தைக்கத்தைக்கவா சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த படை தயாராக நிற்கும் போது நம்மளால் தெரிஞ்சிருப்போம், அணிவகுத்து நிற்கும் பொழுது ஒத்தையாக வரையான்னு சொல்லி இப்படி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஆளாக இது பண்ணுவாங்க. அப்படி நிற்கும் பொழுது இறை நிராகரிப்பாளர் 3 பேர் நிற்கும் பொழுது இறை நம்பிக்கை கொண்ட முஃமின்களில் 3 பேர் நிற்பாங்க. அந்த 3 பேர் யார் என்றால் இந்த அம்மாவுடைய அஃப்ரா என்று சொல்லக்கூடிய இந்த தாயாருடைய சஹாபி பெண்மணியுடைய பிள்ளைகள் தான் முன்னாடி நிற்பாங்க. அப்போ தான் அந்த இறை நிராகரிப்பாளர் சொல்லுவார்கள், நாங்கள் மக்காவாசிகள், எங்களுக்கு ஈடு கொடுக்கணும், சமமாக நிற்கணும்னு சொன்னால் மக்காவாசிகள் தான் நிற்கணும். இன்றைக்கி ஒரு கை பார்த்துருவோம், மதினாவாசிகள்னு சொல்லி அவங்க நிராகரிச்சுறாங்க. அதனால் இந்த 3 பேர் இவங்க நிற்பாங்க. இறுதியாக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, இவங்களை அனுப்பிட்டு மக்காவாசிகள் நிப்பாட்டுவாங்க. ஆனால் இந்த யுத்தத்தில் மிகப்பெரிய இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய அபூஜஹலை தாக்குவது, கொலை செய்வது யார் என்றால் இந்த தாயாருடைய அஃப்ரா என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி பெண்மொழியுடைய பிள்ளைகளாகிய முஅவ்விது முஆத் என்று சொல்லக்கூடிய இந்த 2 சின்ன பிள்ளைகள் தான். போர் அணிவகுத்து பத்ர் யுத்தத்தில் அணிவகுத்து நிற்கும் பொழுது பெரும்பெரும் சஹாபாக்கள் நிற்பாங்க. அப்போ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் நபித்தோட ஒருத்தர் நிற்கும் பொழுது 2 பக்கத்தில் 2 பேர் நிற்பாங்க. அவன் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நினைப்பாங்க, பெரும்பெரும் ஆளுகளில் நிற்கிறாங்க, நம்ம 2 பக்கத்துலேயுமே இந்த சின்ன பிள்ளை நிற்கிறாங்களே சொல்லி அவங்க கொஞ்சம் சங்கடமாக நினைக்கும் பொழுது அப்போ தான் இந்த சின்ன பிள்ளையை கேட்பாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப்கிட்ட சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் பற்றி ரொம்ப தொல்லை தரானாம்ல அபூஜஹல் சொல்லி அவனை காட்டுக்காம்பாங்க. அவர் ஆச்சரியத்துக்கே போயிடுவார். ரொம்ப சின்ன பிள்ளைங்க போருக்காக வேண்டி
தங்களுடைய குதிங்காலை எட்டி நின்று காட்டுவாங்க, நாங்களும் வந்து தகுதியானவங்க தான் சொல்லி காட்டக்கூடிய அந்தளவுக்கு உண்டான சின்ன பிள்ளைகள். அப்போ அவரே ஆச்சரியப்பட்டுருவார். ஆக இந்த அபூஜஹலை கொலை செய்வதில் மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் இந்த அஃப்ரா என்று சொல்லக்கூடிய தாயாருடைய பிள்ளைகளாகிய முஆவிது என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளைகள் தான். அதே போல் இந்த யுத்தத்தில் ஷஹீதுகளாக வந்து நிறைய பேர் ஆயிடுவாங்க. ஷஹீதுகளாக முஸ்லீமில் 14 பேர் இருப்பாங்க, 70 பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. பதிலில் நிறைய 70 பேர் கொல்லப்பட்டு கைதிகளாக ஆக்கப்பட்டு ஷஹீதுகளை 14 பேர் இருப்பாங்க முஸ்லீமில். இந்த 14 பேரில் 3 பேர் யார் என்றால் இந்த தாயாருடைய அஃப்ரா என்று சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணியாகிய இவருடைய பிள்ளைகளாகிய அகீல், முஅவ்விது, முஆத் என்று சொல்லக்கூடிய இந்த 3 பிள்ளைகள் தான். சங்கியானவரில் இந்த பிள்ளைகளை இழந்த பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை துணைவீராகிய சௌதா ரலியல்லாஹு அன்ஹவர்கள் இந்த அம்மாவுக்கு இந்த ஆறுதல்னு சொல்ல வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும் பொழுது இந்த அம்மா அஃப்ரா என்று சொல்லக்கூடியவங்க இந்த போரில் வந்து 4 பிள்ளைகள் ஷஹீதாயிட்ட, 3 பேர் ஷஹீதாயிட்டாங்க இல்லையா, இந்த அம்மா வந்து நேராக வந்து கேட்பாங்க ரசூலாட்ட, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லி கேட்பாங்க, ஒரு கேள்வி கேட்பாங்க. சொல்லுங்கம்மா சொல்லி ரசூலா கேட்கும் பொழுது அப்போ இவங்க கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய பிள்ளை 3 பேர் இருந்து பதிலில் இருந்து ஷஹீதாயிட்டாங்க, இப்போ எனக்கு 4 பிள்ளை இருக்கிறாங்க, இந்த ஷஹீதுகளான இந்த பிள்ளைகளை விட தரம் தாழ்ந்தவர்களாக என்னுடைய 4 பிள்ளைகள் இருப்பான்னு சொல்லி கேட்டாங்க. ஆச்சரியமான ஒரு கேள்வி. 3 பேர் வந்து ஷஹீதாகிட்டாங்க, அடுத்து 4 பிள்ளை ஆண் மக்கள் இருக்கிறாங்க. இந்த பெண்மணி இந்த ரசூலோட கேட்ட கேள்வி என்னவென்றால், ஷஹீதான 3 பிள்ளைகளை விட என்னுடைய இன்னும் இருக்கக்கூடிய 4 பிள்ளைகள் தாழ்ந்தவர்களா அப்படின்னு சொல்லி ரசூலோட கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லி ரசூலா பதில் சொல்லுவாங்க. நாயகத்துடைய அந்த தோழமையை பெற்றவர்கள், நாயகத்துடன் இருந்து வளர்ந்தவர்கள், எப்படி வந்து சஹாபாக்கள் போரில் வந்து நன்மையான காரியங்களில் வந்து எப்படி தன்னை முன்னிறுத்தினார்களோ அதுபோன்று சஹாபி பெண்மணிகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அந்த உகப்பையும் அன்பையும் பெறுவதற்காக வேண்டி என்ன பண்ணாங்க, கூடவே இருந்தவங்க. அதே போல் இந்த நாயகத்துடைய தோழிகள் என்று சொல்லக்கூடிய இந்த வரிசைகளில் உம்மு வரக்கா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, உம்மு வரக்கா ரசூல்லாட்ட வசதி வாய்ப்பாடு இருந்தவங்க, தீனுக்காக எல்லாமே இழந்தவங்க. ரசூல்லாவுடைய இந்த சஹாபாக்கள் என்ற பட்டியலை எடுக்கும் பொழுது சஹாபி பெண்மணிகள் என்ற அந்த பட்டியலை எடுத்தோம் என்றால் முழுமையாக எல்லாமே வசதி வாய்ப்பு தான், எல்லாமே பணக்காரில் இருந்தவங்க தான், செல்வ செழிப்பில் இருந்தவர்கள் தான். எப்போ தீனை தன்னுடைய வாழ்க்கையை நெறியாக எடுத்தார்களோ அப்பொழுது எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கு முன் வந்தாங்க. உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹவர்கள் எல்லாத்தையுமே இழந்து இந்த தீனில் இருக்கும் பொழுது தீனில் பிடிப்போடு இருக்கிறாங்க. இதே முதல் யுத்தமான பதில் யுத்தத்துக்காகவே அனுமதி கேட்குறாங்க ரசூல்லாட்ட. இந்த பெண்மணி முதல் யுத்தம் எந்த விதமான ஒரு பயிற்சியும் இல்லை, ஆயுதங்கள் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் பதில் யுத்தத்துக்கு அனுமதி கேட்குறாங்க. ஏதாவது நான் பணிவிட செய்கிறேன், போரில் காயப்பட்டவர்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்கிறேன், போருக்காக வரேன்னு சொல்லி அனுமதி கேட்டப்ப ரசூலுல்லாஹ் இவங்கள சொன்னாங்க, நீங்கள் போருக்கு வர வேண்டாம், நீங்கள் போருக்கு வர வேணாம், ஷஹீது அந்தஸ்து தானே கேட்குறீங்க, நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே இருங்க, அந்த ஷஹீது அந்தஸ்து அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை கேட்ட அவர்கள் அங்கே இருக்கிற வீட்டிலே தங்கிறாங்க. அடுத்தவங்க அதுக்காண்டி போகலை. ஆனால் இந்த பெண்மணி திருமணம் முடிக்கலை. இவர்களுக்கு சில அடிமைகள் இருந்தார்கள். அந்த அடிமைகளை வைத்தே வேலை வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டிலே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வந்து தன்னுடைய உயிரில் எழுதும் பொழுது, நான் எப்பொழுது இறந்து போவேனோ, ஏன்னா பிள்ளை யாரும் இல்லையா, நான் எப்பொழுது இறந்து போவேனோ அப்பொழுது என்னிடம் இருந்த அந்த அடிமைகள் சுதந்திரமானவர்களாக ஆகுவார்கள். ஒரு அடிமையை வேலைக்காக பொருள் தான். ஒரு மனுஷர் எப்படி வந்து இன்றைக்கி நம்ம வந்து வேலைக்காக வேலையை அமர்த்துகிறோம், அது கூலி தர்றோம். அன்றைய காலத்தில் இந்த அடிமைங்கிறது முழுசாக வாங்கிறது. ஒரு மனுஷரை சாப்பாடு கொடுத்துருவாங்க, காலம் முழுவதும் கிடந்து எல்லா வேலையும் செய்யணும். அப்படி தான் இப்படி ஒரு பொருளை போன்று மனிதர்கள் இருக்கப்பட்டார்கள். இப்போ இவங்க உம்மு வரக்கா ரலியல்லாஹு அவர்கள் தன்னிடத்தில் இந்த அடிமைகளை உயிரில் எழுதிடுறாங்க. நான் எப்பொழுது இறப்பேனோ அப்பொழுது என்ன பண்ணுறேன், அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து சுதந்திரமான ஆயிடுவீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுறாங்க. காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் போச்சு, அபூபக்கர் தான் காலம் போச்சு, நீண்ட காலங்கள் போயிட்டே இருக்குது. இறுதியாக உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அந்த குர்ஆனை ஓதக்கூடிய பேணுதல் உடையவெல்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் குர்ஆனை ஓதுவாங்க. அந்த சத்தத்தெல்லாம் வந்து வெளியே கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்மணியில் ஓதுனாங்க. இந்த நிகழ்விலே ஒரு நாள் வந்து உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அதிகாலையில் பள்ளிக்கு வர்றாங்க, தொழுகிறாங்க.
தொழுது முடிச்சவே அவங்களுடைய மனசில் ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது. அதோடு அவங்களே சொல்கிறாங்க, எப்பொழுது நான் இந்த வீட்டை கடந்து போவேன், உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய வீட்டை நான் கடந்து போவேன், குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கும். ஆனால் நேற்று அவர் தினம் வந்து அவனுடைய சத்தம் வரலன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆள் அனுப்பி பார்க்க சொல்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு. அப்படி போய் பார்க்கும் பொழுது இந்த அடிமைகள் வந்து உரிமையிடப்படாதுன்னு சொன்னாங்களா இல்லையா, எப்பொழுது நான் இறந்து போவேனோ அப்போது நீங்கள் உரிமை அறிவின்னு சொல்லி அவங்க எழுதி வச்சாங்களா இல்லையா, அதற்காக வேண்டி அந்த அடிமைகள் என்ன பண்ணுறாங்க, இரவோடு இரவாக அந்த அம்மாவை கொலை செஞ்சிடறாங்க. அவங்க கொலை செஞ்சு ரொம்ப தூரம் போகலை. இதை அறிந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க ஊரை விட்டு கடந்து போகல, அந்த அடிமையில் கொண்டு வந்து நிப்பாட்டி சிலுவையில் ஏற்றி முதலில் சிலுவையில் ஏற்றி இவளுக்கு வந்து மரண தண்டனை வழங்கப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றை வார்த்தை, முதல் யுத்தத்தில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி அனுமதி கேட்டாங்க, அது மறுக்கப்பட்டுச்சு. வீட்டில் இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை தருவான் என்பதாக நாயத்துறை இந்த வார்த்தையை மட்டும் கேட்டு வீட்டிலே இருந்தவர்கள் வீட்டிலே ஷஹீதுடைய அந்த அந்தஸ்தை பெற்றால் என்பதை நாம் பார்க்க முடியுது. சங்கைக்குரிய அல்லாஹ் நிலைகளே, வரலாற்றில் நிறைய உம்மு அம்மாரா என்று சொல்லக்கூடிய பெண்மணி, யுத்தம்னாலே வந்து அது கொடூரமாக தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதமான ஒரு கேரண்டி இல்லை, போனோம்னாக்கா திருப்பி வருவாங்க, கேரண்டி இல்லை. உம்மு அம்மாரான்னு சொல்கிற பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் உடைக்கப்பட்ட நேரத்தில் தன்னையே கேடயமாக நிப்பாட்டி என்ன பண்ணாங்க, ரசூலை பாதுகாத்தல் அந்த வரலாறும் உண்டு. அதே போல் அதே யுத்தத்தில் அவருடைய கைகள் வெட்டப்பட்டு துண்டிக்கப்பட்டு போரில் வந்து ஷஹீதுடைய இந்த அந்தஸ்தெல்லாம் பெற்றால் என்பதாக நீண்ட வரலாறு உண்டு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வந்து ஆர்வமாக முனைப்போடு இந்த தீனுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தார்களோ அதுபோன்று மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் சஹாபி பெண்மணிகள். சுருக்கமாக ஒரே ஒரு பெண்மணி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் அடிமையாக இருந்த உம்முல் ஐமன், இவங்க பேர் வந்து பரக்கா. இவங்க வந்து ரசூல்லாவுடைய தந்தையாகிய அப்துல்லா அவங்கள்ட்ட வந்து அடிமையாக இருந்து வளர்ந்தவங்க. அதுக்கு பின்னாடி ரசூல்லாவுடைய அந்த பிறப்புக்கு முன்னதாக அப்துல்லா ஆமினா அவர்களுக்கு வந்து படிவடிக்காக நியமிக்கப்பட்டவர்கள். கொஞ்ச நாளில் வந்து அப்துல்லா அவர்கள் வந்து ஒரு பிரயாணத்தில் ரசூல்லா தந்தை இறந்து போயிடுறாங்க. ஆமினா அம்மா அவர்கள் ஒரு 6 வயதில் ரசூல்லா இருக்கும்பொழுது அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த இறக்கக்கூடிய தருவாயில் தான் ஆமினா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய அடிமையான பரக்கா என்று சொல்லக்கூடிய அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, என்னுடைய பிள்ளையை பார்த்துக்கோ, தந்தையும் இல்லை, நான் என்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி பகுதியில் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளையை வளர்க்குங்கிற பொறுப்பை சாட்டிடுறாங்க. பின்பு பரக்காவாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தாயை போல பாசமாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப காலம் திருமணம் முடியுது, அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையும் பிறக்குது. அந்த பிள்ளைக்கு தான் ஐமன் என்பதாக பேர் வைக்கப்படுது, ஆண் குழந்தை ஐமன் என்பதாக வைக்கப்படுகின்றது. பரக்கா என்ற அந்த அசல் பேரை தாண்டி உம்மு ஐமன், ஐமனின் தாயார் என்ற அந்த பேர் மூலமாக இவங்க வந்து பிரபலியமாயிடுறாங்க. நிறைய நேரங்களில் தீனுக்காக வேண்டி மிகப்பெரிய உதவியிலே செய்த பெண்மணியாக இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ரொம்ப உறுதுணையாதவங்க, கிட்டத்தட்ட தாயை போல. தாய் இருக்கும் பொழுது பணிவிட இருந்தவங்க, தாய்க்கு பின்னதாகவும் தன்னுடைய வாழ்நாளில் நீண்ட காலமாக வந்து ரசூல்லா பணிவிடை செய்து தாயை போன்றே ரசூல்லா வந்து அந்த மரியாதையும் கொடுத்தாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க ரசூல்லாவுடைய வஃபாத்துக்கு மேலே ஒரு செய்தியை சொல்லுவாங்க. வஃபாத்துக்கு பின்னாடி உம்மு ஐமன் அவர்களை சந்திக்க ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர்ல 2 பேரும் போனாங்க. எப்படி ரசூல்லா போய் சந்திப்பாங்களோ அதுபோல் நம்மளும் சந்திப்போம்னு சொல்லி சந்திக்க வரும்பொழுது இந்த அம்மா அழுது இருந்தாங்க. ஒரு 70 வயசில் அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ கேட்டாங்க, அபூபக்கர்ல சொல்கிறாங்க, சரி ரசூல்லா இப்போ வஃபாத் ஆகிட்டாங்க, இறந்துட்டாங்க, இப்போ நம்மிடம் இருப்பதை விட சிறந்த இடத்துல அல்லாட்ட தானே இருக்கிறாங்க, நீங்கள் அதுக்காண்டி ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி அந்த ஆறுதலை சொல்லும்பொழுது நான் அதுக்காக அழுகலைன்னாங்க அந்த அம்மா. நான் அதுக்காக அழுகலை, ரசூல்லா நம்மளோட சிறந்த இடத்துல அல்லாட்ட தான் இருக்கிறாங்க, அதுக்காக அழுகலை. எப்பொழுது நாயகம் நம்முடன் இருந்தார்களோ அவளுடனே இருந்த ஒரு பரக்கத்தாகிய வஹி என்று சொல்லக்கூடிய இறை செய்தி தொடர்ச்சியாக வந்துச்சு. எப்போ நாயகம் நம்மை விட்டு விடைபெற்றார்களோ அவளை தொட்டு இருந்த அந்த பரக்கத்துகளாக இருக்கக்கூடிய அந்த வஹியும் இறை செய்தி நின்றுச்சேன்னு சொல்லி நான் அதுக்காண்டி அழுதுனாங்க. அவங்க சங்கையாலே வஹிக்காக வருத்தப்பட்டு அழுத உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைக்கி வஹிங்கிறது அல்லாஹ்வுடைய பேச்சு, கலாமுல்லா குர்ஆனுங்கிறது, அதை அப்படி உணர்ந்தார்கள். வஹியை வந்து அப்படி உணர்ந்தாங்க, அப்படி படித்தாங்க. குர்ஆனுங்கிறது அல்லாஹ்வுடைய பேச்சு தான், அப்படி உணர்ந்தாங்க. அவங்க வஹி வரலன்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. ஆனால் வஹியின் மூலமாக இந்த உம்மத்துக்காக வேண்டி எத்தனையோ
நரகம் சார்ந்த செய்தியில் சொல்லும் பொழுது அது கொஞ்சம் கூட அதை படிக்கும்பொழுது அது உள்ளுணர்வு கூட உணர்த்த அது என்னன்னு சொல்லி ஒரு உறுத்தல் இல்லாமல் அதை உதாசீனப்படுத்துகின்றோம். வஹிக்கா வருத்தப்பட்ட பெண்மணிகள் சங்கையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஒவ்வொரு யுத்தங்களில் ஹுனைன், ஹைபர் போன்ற அந்த யுத்தங்களில் வந்து கலந்து கொண்ட மிகப்பெரிய பங்காற்றியவர்கள். அதே போல் இறுதியாக உஸ்மான் காலத்தில் அவங்க ஐமன் வந்து வஃபாத்தான அந்த செய்தியையும் நாம் வந்து பார்க்கின்றோம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் நாயக தோழர்கள் இப்படி வந்து முதலிடம் பிடித்தார்கள், தீனுக்கு அர்ப்பணம் செய்தார்கள். அதுபோன்று எல்லா காலகட்டங்களிலுமே தீனுக்காக ஆண்களை விட சிலைத்தவர்கள் அல்ல பெண்களாகிய நாங்கள் என்ற அந்த பட்டியலில் நீண்ட பட்டியலாக சஹாபி பெண்மணிகளும் இடம்பெறுகின்றார்கள். அந்த உயர்ந்த உன்னத வாழ்க்கை தான் இன்றைய பெண்கள் சமூகத்திற்கு முன்னோடி அவர்கள்தான். எப்படி வந்து ஆண்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் வார்த்தையும் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியோ, அதுபோல் பெண்களுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் சஹாபி பெண்மணிகள். அவருடைய வாழ்க்கையை வந்து நம்ம படிக்க தான் முடியும். அவருடைய வாழ்க்கையை வந்து தனியாக வந்து ஒவ்வொரு வரலாற்றை வந்து நம்ம லேசாக குறிப்பாக தான் இங்கே சொல்கிறோம். வரலாற்றில் முழுமையாக படிக்கும் பொழுது கண்டிப்பாக கண்கள் கண்ணீர் வடிக்கும். அது தியாக உணர்வுகள். அதை வந்து எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த நாளில் வந்து ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில் கேட்குறோம், இவர்கள் சார்ந்த அந்த வரலாற்றின் நிகழ்வுகளை ஒவ்வொருவரும் தனியாக படிக்கும்போது மட்டுமே அந்த உள் உணர்வு ஈமான் எப்படி பிடிப்பாக இருந்தால் அந்த உணர்வை நாம் உணர முடியும். அல்லாஹ் தஆலா ரசூலுடைய அந்த செய்திகளை பேசுவதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக உறுதியானவர்களாக, தீனிலே ஈமானிலே உறுதி உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நற்காரியங்கள் செய்யக்கூடிய நல் வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வா ஆகிர் தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.